வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனா துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாள் தான் கல்யாணம் ஆயிருந்ததுனால சோழன் லீவ் போட்டு வீட்டில் நியூஸ் பேப்பர் பார்த்துட்ருக்காரு. நிலா அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, இந்தாப்பா இதில் ஃப்ரூட்ஸ் இருக்கு, அப்புறமா சாப்பிடுன்னு ஒரு பவுலை கொண்டு வந்து சேரன் நீட்டுறாரு. தேங்க்ஸ் அப்படின்னு வாங்கி வச்சுக்கிறாங்க நிலா. ஏன்பா வீட்டுக்கு போயிட்டு அப்பா அம்மா கால் பண்ணாங்களான்னு சேரன் கேட்குறாரு. வீட்டுக்கு போயிட்டேன்னு மெசேஜ் பண்ணாங்க, கால் பண்ணலன்னுங்கிறாங்க நிலா. சரி, அவங்க கால் பண்ணலனாலும் நீ அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுப்பா. அம்மா அப்பா பேசலன்னு நீயும் பேசாம இருந்துடக்கூடாது, நீயும் அடிக்கடி பேசணும் சரியா அப்படின்னு வீண் வம்ப விலை கொடுத்து வாங்குறதுக்கு ஐடியா கொடுக்குறாரு சேரன். சரிங்கண்ணே அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்கும்போதே பல்லவன் அங்கே வந்து நிற்கிறாரு. பாண்டி ரெடியாகி வந்து தலை சீவிட்டு இருக்காரு. தான் கெட்டு போறது பத்தாதுன்னு வேலை செய்ய போற பாண்டியையும் கெடுக்கிறாரு சோழன். ஏய் பாண்டி அப்படின்னு கூப்பிட, என்னடாங்கிறாரு. இங்க வான்னு கூப்பிடுறாரு. அவரு தலை சீவிட்டு திரும்ப, டேய் ரொம்ப முக்கியம் இங்க வாடான்னு கூப்பிடுறாரு சோழன். பாண்டியனும் பக்கத்துல வந்து நின்று சொல்லி தொலைடாங்கிறாரு. இங்க பாரு, பக்கத்துல ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குல்ல, அத வாடகைக்கு விடுறாங்க போல. நல்லா ரன் ஆகிட்டு இருக்க மெடிக்கல் ஷாப்டா, அப்படியே கைமாத்தி விடுறாங்க போல அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, சேரன் பல்லவன் நிலா 3 பேர் இங்கேயே பார்த்துட்டு இருக்காங்க. வானதி மெடிக்கல் ஷாப் வைக்கணும்னு சொல்றான்னு சொன்னல, நீ என்ன பண்ண, பேசாம வானதியை இதை கேட்க சொல்லு அப்படிங்கிறாரு சோழன். டேய் கடைய எப்படிராவ அப்படிங்கிறாரு பாண்டி. ஏய் எப்படின்னா எடுத்து நடத்த வேண்டியது தானேடா, அதுக்கு தானே அவ படிச்சிருக்கா, செட் ஆகுதா பாரு, இல்லைன்னா விட்டுடு அப்படின்னு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை பாண்டி கையில் கொடுத்துட்டு சொல்றாரு சோழன். சரி கொடுன்னு பேப்பரை வாங்குறாரு பாண்டி. அவரும் அதை ஒரு பார்வை பார்த்துட்டு, சரிடா நான் இதை கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, சரி பாருன்னு பேப்பரை வாங்கிட்டு கண்டினியூ பண்ணுறாரு சோழன். கொஞ்ச நேரம் பேப்பரை பார்க்குறவரு, ஆனால் நீ எதுக்கு இவ்வளோ யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுதுடா, அவெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுற ஆளே கிடையாது, அவளுக்கு அந்த பொறுமையும் கிடையாது அப்படின்னு சோழன் ஜாலியாக சொல்லிட்டு இருக்க, நிலா உச்சி கொட்டிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நிலா வீட்டு விஷயத்தில் இவன் சீரியஸ், வானதி தான் காமெடி அப்படின்னு சொல்ல, பாண்டி சங்கடமும் எரிச்சலுமா பார்க்குறாரு. நிலாவும் இப்போ எதுக்கு அவங்கள பற்றி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு ஆசை இருந்தா எடுத்து நடத்தட்டும், விஷயத்த சொல்லிட்டீங்கல்ல, இனி பாண்டி பார்த்துக்குவாருன்றாங்க நிலா. பாண்டியம் மௌனமா நின்றுட்டு இருக்க, மற்றவங்க எல்லாரும் இங்கேயும் அங்கேயும் பார்த்துட்டு இருக்காங்க. சரி விடு அப்படின்னு சோழன் மறுபடியும் பேப்பர் பக்கம் திரும்ப, சார் இப்போ சும்மா தானே இருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்க, சார் இப்போ பிஸியா பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சோழன் பேப்பரை சீரியஸாக விரிச்சிட்டு இருக்காரு. கலெக்டருக்கு இன்னைக்கு வேற ஏதாவது வேலை இருக்கான்னு நிலா கேட்குறாங்க. வேலைன்னு கேட்டா நல்லா சாப்பிட்டதுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, அதனால ரூம்குள்ள போய் ஏசியை போட்டு ஒரு குட்டி தூக்கம் போடலான்னு இருக்கேன்றாரு சோழன். நீ என்ன நினைக்கிறேன்றாரு அவரு. தூங்குறதெல்லாம் அப்புறம் தூங்கிக்கலாம், என்னை கொஞ்சம் ஆஃபீஸ்ல டிராப் பண்ணுங்க அப்படின்னு நிலா சொல்ல, டடங்குன்னு நிமிர்ந்து உட்கார்ற சோழன். எதுக்கு ஆஃபீஸ்ன்னு கேட்குறாரு. உங்களை மாதிரி எல்லாம் என்னால் சும்மா லீவ் எடுக்க முடியாது சோழன், நிறைய வேலை இருக்கு, திவ்யா வேற வர்றேன்னு சொல்லியிருக்கா, பிஸ்னஸ் பற்றி நிறைய டிஸ்கஸ் வேற பண்ணணும், என்ன ட்ராப் பண்ணுறீங்களான்னு நிலா கேட்குறாங்க. இது என்ன கேள்வி, ட்ராப் பண்ணுன்னு சொல்லு, உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன் அப்படின்னு பேப்பரை வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு சோழன். ஐயோ இதுக்கு ஒன்றும் குறைச்சலன்ற மாதிரி நிலா பார்த்துட்டு இருக்க, நீ தானே நிலா எனக்கு எல்லாமே அப்படின்னு சோழன் வழிஞ்சிட்டு இருக்க, இதெல்லாம் பார்க்குற பல்லவன், அண்ணி பாவம் நீங்கன்றாரு. அவ ஏண்டா பாவம்னு சோழன் கேட்க, முன்னாடிலாம் கூட அண்ணி உன்னை கண்டுக்கவே மாட்டாங்க, இப்பதான் கல்யாணமே பண்ணிக்கிட்டியே, இதுக்கப்புறம் நீ அடிக்க போற மொக்க ஜோக்கு காமெடியெல்லாம் கேட்கணுமில்ல அப்படின்னு பல்லவன் சொல்ல, பாண்டி சேரன் எல்லாருமே சிரிக்கிறாங்க. அதுக்காக தான் சொன்னேன் பாவண்ணே அப்படிங்கிறாரு பல்லவன். நிலாவும் ஒரு நம்மட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு, ஆமாண்டா பல்லவா அப்படின்னு சிரிக்க, என்னடா செட்டு சேர்றீங்களா, பிச்சு போடுவேன் அப்படின்னு பேப்பர் எடுத்து சுருட்டி மிரட்டுறாரு. சரி வாங்க போலாம் அப்படின்னு ஒரு கையில ஃப்ரூட் பவுலும் இன்னொரு பக்கம் லேப்டாப்புமா எழுந்திருக்கிறாங்க நிலா. சோழனை எழுந்து வர லேப்டாப் பேக் உள்ளர் வச்சுட்டு ஹேண்ட்பேக்ல ஃப்ரூட்ஸை போட்டுட்டு வரேன்னு நிலா கிளம்புறாங்க. வரேன்னு கொண்டு போய் விட்டுட்டு வரேன்னு சோழனும் கிளம்புறாரு. சரிப்பான்னு சேரன் பல்லவன் 2 பேருமே பின்னாடியே வர்றாங்க. பார்த்து போயிட்டு வாங்கன்னு சேரன் சொல்ல, பைனே பை பாண்டி பை பல்லவான்னு ஏதோ சோழன் வேலைக்கு போகிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பாண்டியன் கிளம்புறதுக்காக வெளியே வந்துடுறாரு. பைனே பை பல்லவான்னு கிளம்புறாங்க நிலாவும். 2 பேரும் நடந்து போக இவங்க 3 பேரும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. நீ ஃப்ரண்ட்ல ஏறிக்கோ, நான் அந்த பக்கமா வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஃப்ரண்ட் டோரை திறந்துக்கிட்டே திரும்பி பைன்னு என்ன கையை காமிக்கிறாங்க நிலா. அடுத்து பல்லவனும் கையை காமிக்க,
பாண்டி லைட்டா தலையை மட்டும் ஆட்டி வைக்கிறாரு. கார் கிளம்ப இப்பதான்டா நம்ம வீடு வீடாவே இருக்குங்கிறாரு சேரன். எது? அவங்க காலையிலிருந்து எல்லாரையும் அந்த அதட்டினாங்களே, அப்படி இருந்ததை சொல்றியான்னு பாண்டி கேக்குறாரு. அவங்கள பார்த்தாலே பயமா இருக்குன்னு, டீச்சர் மாதிரி எல்லாத்துக்கும் திட்டுறாங்க அப்படின்னு பாண்டி சொல்ல, வீடுன்னா அப்படிதான் பாண்டி இருக்கணும். அந்த பொண்ணு அதெல்லாம் சொல்லலைன்னா நீங்களா செஞ்சிருப்பீங்களா? நகர்ந்திருக்க கூட மாட்டீங்க அப்படின்னு சேரன் சின்ன சந்தோஷத்தோட சொல்ல, என்னமோ போனேன், எனக்கு இதெல்லாம் ஒன்றும் பிடிக்கலங்கிற மாதிரி பாக்குறாரு பாண்டி. இதுவே நம்ம அம்மா இருந்திருந்தாலும் இதை தாண்டா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சேரன் சொல்ல, அது வேறையான்ற மாதிரி பார்க்குறாரு பாண்டி. ஏதோ நிலா இந்த வீட்டில் இருக்கிறதுனால நீங்கெல்லாம் ஒழுங்கா இருக்கீங்க, நம்ம வீடு வீடா இருக்குன்னு வீட்டை ஒரு பார்வை பார்க்குறாரு. அண்ணனை எதுவும் சொல்லலைல்ல, அதான் இப்படி பேசுது அப்படிங்கிறாரு பல்லவன். கரெக்டுடா, நீயும் அவங்க கிட்ட 2 டோஸ் வாங்கி இருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு பாண்டி சொல்ல, டேய் திட்டு வாங்குற அளவுக்கு நான் ஏன்டா நடந்துக்க போறேன், நீங்களும் திட்டு வாங்க கூடாதுன்னா நிலா சொல்றதை கேட்டு நடந்துக்கங்க அப்படின்னு சேரன் சொல்ல, சரி சரி வேற வழி அப்படிங்கிற மாதிரி பாண்டி தலையாட்ட பல்லவனும் சிரிப்போட தலையாட்டுறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா பாண்டி, நான் ஆசைப்பட்ட மாதிரி 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, சேர்ந்து சந்தோஷமா வாழவும் ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் நடக்கணும்னு சாமி கிட்ட நான் எத்தனை நாள் வேண்டியிருக்கேன் தெரியுமா? 1 வருஷம் கழிச்சு இப்பதான் என் வேண்டுதல் நிறைவேறி இருக்கு அப்படின்னு சேரன் சொல்ல, அதெல்லாம் ஓகே தானே, திட்டாம இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குங்கிறாரு பாண்டி. சேரன் பாண்டிய பார்க்க, சரி சரி முறைக்காத, நான் கடை கிளம்புறேன், போயிட்டு வரேன்டா அப்படிங்கிற பாண்டி போய் செருப்பு போட்டுட்டு இருக்காரு. டேய் பாண்டி, அந்த மெடிக்கல் ஷாப் விஷயத்தை பத்தி வானதி கிட்ட பேசு, அந்த பொண்ணுக்கு ஏதாவது உதவி வேணும்னா கூட நீ கூட மாட நின்று ஹெல்ப் பண்ணு, சரியான சேரன் கேட்க, சரினேங்கிறாரு பாண்டி. பைடான்னு சொல்ல, பைனேங்கிறாரு பல்லவன். பாண்டி அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஒர்க் ஷாப்புக்கு வந்து ஷர்ட்டை மாத்திக்கிட்டு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க கண்ணன் இன்னொரு வண்டியை கழுவிட்டு இருக்காரு. கண்ணா 10க்கு 12 ஸ்பேனர் எடுறான்னு சொல்ல, சரினேங்கிறாரு அவரு. இந்தானே அவரு கொண்டு வந்து நீட்ட அதை வாங்குற பாண்டி இது ஸ்பேனரானு காமிக்கிறாரு. சாரினே, நீங்க ஸ்க்ரூ டிரைவர் கேட்டீங்கன்னு நினைச்சிட்டேன்னு அப்படிங்கிறாரு அவரு. டேய் போடா, போய் அந்த வண்டியை துடைக்கிறத விட்டுட்டு இந்த வண்டிக்கு பஞ்சர் போடுங்கிறாரு. அண்ணே, நான் வேலை மும்மரத்துல மாத்தி எடுத்து கொடுத்துட்டேன், உடனே நான் எதுக்குமே லாயக்கு இல்லாத மாதிரி பேசுவியே அப்படின்னு கண்ணன் ப்ரோ ஆதங்கப்படுறாரு. நீ இல்லாத டைம்ல இந்த கடையை நான் தானே நடத்தினேன், எனக்கும் தெரியும்ல அப்படிங்கிறாரு கண்ணன் ப்ரோ. அதெல்லாம் நினைச்சாதாண்டா பயமா இருக்கு அப்படின்னு பாண்டி சொல்ல, நம்பு அப்படின்னு கண்ணன் ப்ரோ சொல்லிட்டு இருக்க, இப்போவும் ஸ்பேனர் எடுத்துட்டு வந்து தரமாட்டல்ல அப்படின்னு பாண்டி கேட்க, சரி கொடுங்கன்னு கையை நீட்டுறாரு. இந்திரா சொல்றத மட்டும் செய்யடா அப்படின்னு பாண்டி சொல்ல, ஸ்க்ரூ டிரைவர் வாங்கிட்டு மறுபடியும் உள்ளர போறாரு கண்ணன் ப்ரோ. அவரு சிக்குன்னு நடந்து போய் ஸ்பேனர் எடுத்துட்டு வந்து இந்தான்னு கொடுத்துட்டு மறுபடியும் வண்டியை துடைக்கிற வேலையை பார்க்க போறாரு. அப்போ ஒரு ஆட்டோ வந்து நிக்குது. கண்ணன் ப்ரோ வேலையை விட்டுட்டு அங்க வேடிக்கை பார்க்கறாரு. ஆட்டோவை நிறுத்திட்டு வானதியோட அப்பா இறங்கி வர்றாரு. அண்ணே அப்படின்னு கண்ணன் ப்ரோ கூப்பிட, என்னடா அப்படின்னு பாண்டியன் நிமருவோ திரும்ப கூட இல்லாம கேட்க, இங்க பாரு யார் வந்திருக்காங்கன்னு அப்படின்னு சொல்ல, பாண்டி உடனே கையில இருக்க ஸ்பேனர் வச்சுட்டு நிமிந்து பாக்குறாரு. வானதியோட அப்பாவை பார்த்ததும் அப்படியே கீழே வச்சுட்டு மெதுவா எழுந்து கையை துடிச்சிட்டு நிக்கிறாரு. வணக்கங்கன்றாரு கண்ணன் ப்ரோ. அதுக்குள்ள வானதியோட அப்பாவும் பக்கத்துல வந்துடுறாரு. வாங்க உட்காருங்க அப்படின்னு அவரு சேர் எடுத்து போட, பரவாயில்ல தம்பி விடு அப்படிங்கிறாரு அவரு. உட்காருங்க அப்படின்னு ஒரு எல்லோ சேர் எடுத்துட்டு வந்து போடுறாரு பாண்டி. இருக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்ல, உட்காருங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு பாண்டி. அவரும் மெல்ல தயங்கிட்டே வந்து உட்கார்றாரு. காஃபி சாப்பிட்றீங்களான்னு கேட்குற பாண்டி, கண்ணா நீ போய் காஃபின்னு சொல்லிட்டு இருக்காரு. அல்ல அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இல்லை வானாங்கிறாரு அவரு. பரவாயில்ல சாப்பிடுங்க அப்படின்னு பாண்டி சொல்ல, வானா அப்படின்னு அவர் சொல்ல, கிளம்புன கண்ணன் ப்ரோ அப்படியே பிரேக் போட்ட மாதிரி அவர் வண்டிக்கிட்ட திரும்புறாரு. அவர் கொஞ்சம் தயங்கிட்டு நெத்திய சொரிஞ்சிட்டு, தம்பி நான் உன்னாண்ட ஒரு விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லுங்கன்றாரு பாண்டி. வானதி வீட்ல என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறா, உன்னாண்டா அதை பத்தி பேசினாலா என்னன்னு தெரியலங்கிறாரு அவங்க அப்பா. என்கிட்ட எதுவும் சொல்லலையே, என்ன சொன்னான்னு பாண்டி கேட்குறாரு. அது அவளுக்கு நாங்க ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு தரணுமா, அதுவும் உடனே வச்சு கொடுங்கன்னு சண்டை பிடிக்கிறா அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க, கண்ணன் ப்ரோ கையில வேலையா இருந்தாலும் கவனம் பூரா அங்கதான் வச்சிருக்காரு. இப்பதான் படிப்பை முடிச்சிருக்கிறா, ஒரு வேலைக்கு கூட போகல, அவளுக்கு இன்னும் அனுபவம் கீதுன்னு உடனே ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கணும்னு கேட்டுட்டு இருக்கிறான்னு தெரியல. அப்படியே இருந்தாலும் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு கொடுக்குற அளவுக்கு எங்ககிட்ட ஏதுப்பா பணம், திடீர்னு வந்து இப்படி சொல்றாப்பா, ரொம்ப பிடிவாதமா பேசுறா, எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல
அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க கண்ணன் ப்ரோ வண்டிக்கு பயங்கரமா பாலிஷ் போட்டுட்டு இருக்காரு. அதாங்க தொடச்ச இடத்தையே தொடச்சிட்டு பார்த்துட்டு இருக்காரு. பாண்டி எதுவும் சொல்லாம அமைதியா நின்னுட்டு கேட்டுட்டு இருக்காரு. நீயே யோசிச்சு பாரு, நாங்க இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் பண்ண முடியுமா? அவன் நினைச்சதும் உடனே எல்லாமே நடக்கணும்னு நினைக்கிறா. இப்படித்தான் அன்னைக்கு உன்னை கண்ணாலம் பண்ணி வைங்கன்னு புடிவாதமா வந்து கேட்டா. இவளை நம்பி ஏற்பாடு பண்ணா அப்புறம் கண்ணாலம் வேணான்னு சொல்லிட்டா. இதால சொந்தக்காரங்க கிட்ட எங்கேயுமே தலை காட்ட முடியல. அந்த அவமானத்துல இருந்தே நாங்க இன்னும் வெளியில வரல. அதுக்குள்ள மனசாட்சியே இல்லாம மெடிக்கல் ஷாப் வச்சு கொடுன்னு கேக்குறா அப்படின்னு வானதியோட அப்பா புலம்பி தள்ளிட்டு இருக்க அவரை பார்க்க உண்மையிலேயே பரிதாபமா தான் இருக்கு. என் பொண்ணை பத்தி நானே தப்பா சொல்லக்கூடாதுதான், ஆனா ரொம்ப வருத்தமா இருக்கு தம்பி. நான் சொன்னா கேட்க மாட்டா. அவ இங்க வந்தா இன்னா ஏதுன்னு கேளு, கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வைப்பா அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, சரிங்க நான் அவகிட்ட பேசுறேன், நீங்க அவளை நினைச்சு எதுவும் கவலைப்படாதீங்கன்னு ஆறுதல் சொல்றாரு பாண்டி. அவரும் சரிப்பா நான் வர்றேன்னு கையெடுத்து கும்பிட்டு எழுந்திருக்கிறாரு. சரிங்கன்றாரு பாண்டி. இப்படி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு எத்தனை ஜென்மம் பாவம் பண்ணனோ தெரியலன்னு நொந்த நூடுல்ஸ் ஆகி ஆட்டோவுக்கு போறாரு வானதியோட அப்பா. அவர் அங்கிருந்து ஆட்டோவை எடுத்துட்டு கிளம்ப பாண்டி அப்படியே நின்றுட்டு இருக்காரு. கண்ணன் ப்ரோ வந்து பாண்டி உட்கார்ந்துருந்த அந்த சின்ன ஸ்டூல்ல ஏறி நின்று பாண்டியோட கையை பிடிச்சி காலம் மாறி போச்சுன்னு அப்படிங்கிறாரு. இவரும் கையில் இருக்க கிரீஸை தொடச்சிக்கிட்டு என்னடா மாறி போச்சுன்னு கேட்குறாரு. வானதி இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறத பார்த்தாலே ஓட ஓட விரட்டுவாரு. இன்னைக்கு வானதியை பற்றி உங்ககிட்டயே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போறாரு அப்படிங்கிற கண்ணன் ப்ரோ பாண்டி மலைச்சு போய் நிற்கிறத பார்த்து அவர் தோல்ல கைய வச்சு, உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு நாள் வரும்னு நினைச்சேன், ஆனா இப்பவே வந்துருச்சு பாரு அப்படின்னு பரிதாபமா சொல்லிட்டு நக்கலா சிரிக்கிறாரு. அண்ணே வண்டி காத்தடிக்கணும்னு சொல்லிக்கிட்டே அப்போ ஒருத்தர் வர்றாரு. கொண்டாங்க நானே அடிக்கிறேன்னு கண்ணன் ப்ரோ குடுகுடுன்னு ஓடுறாரு. ஏண்டா நானே நொந்து நூடுல்ஸ் ஆகியிருக்கிறேன், உனக்கு ஒரே கொண்டாட்டமா இருக்கா? இதுதான் எருதுக்கு நோவு காக்கைக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க போல இருக்கு அப்படின்னு வெந்து நொந்து போய் நிற்கிறாரு பாண்டி. நாம அன்னைக்கு அப்படி பேசி தொலையாம இருந்திருக்கலாமோன்னு ஃபீல் பண்றாரு. அவர் மைண்ட்ல அன்னைக்கு பேசினது வருது. உனக்கு காலேஜும் முடிய போகுது, அடுத்து என்ன பண்ண போறேன்னு உனக்கே ஒரு பிளான் இருக்கா? நான் அவங்க கூட உன்னை கம்பேர் பண்ணல வானதி, உங்ககிட்ட நேரடியாவே கேக்குறேன். காலேஜ் முடிச்சுட்டு இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு உங்ககிட்ட ஏதாவது பிளான் இருக்கா? இல்ல உன் ஃபியூச்சரை பற்றி யோசிச்சிருக்கியா? உனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கா சொல்லு அப்படின்னு பாண்டி அன்னைக்கு கேட்டதும் வானதி அமைதியாக இருந்துட்டு கடைசியாக சவால் விட்டுட்டு போனதா ஒரு மைண்டில் வருது. நாம தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டோமோன்னு சங்கடத்தோட நினைக்கிற ஒரு மொபைல் எடுக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வண்டியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க வானதி டடங் டடங்னு நடந்து வர்றாங்க. அதே வேகம் அதே கோபம். எதுக்கு என்ன வர சொன்ன அப்படின்னு வானதி சிடுசிடுக்க, ஏய் வந்துட்டியா உட்காருன்றாரு அவரு. சேர் எடுத்து கொடுத்து உட்காரு அப்படின்னு பாண்டி சொல்ல, எதுக்கு வர சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு வானதி மிரட்டலா கேட்க, சொல்றேன் உட்காருன்னு சொல்லிட்டு அவருக்கும் ஒரு சேர் எடுத்து போட்டுக்கிறாரு. வானதி வெறப்பா நின்றுட்டு இருக்க, அட வா வந்து உட்காருன்னு கையை பிடிச்சி உட்கார வைக்கிறாரு. வானதி முறுக்கிக்கிட்டே நிக்க, உட்கார முதல்லன்னு உட்கார வச்சிடுறாரு. அவரும் உட்கார்ந்துகிட்டு, அப்புறம் கோடி கணக்கில் டேர்ன் ஓவர்லாம் பண்ணியாச்சா அப்படின்னு கேட்க, வானதி பயங்கர கோபத்தோட வெடுக்குன்னு எழுந்து நின்று, என்ன நக்கலா? நான் சொன்னதெல்லாம் செய்ய தான் போறேன், அதுக்கான வேலையெல்லாம் நான் ஆரம்பிச்சிட்டேன். நீ என்னை பார்க்கணும் அர்ஜென்ட்னு சொன்னதுனால தான் நான் இங்கே வந்தேன், வர வச்சு என்னை கலாய்க்கிறியா அப்படின்னு பயங்கரமா கோபத்தை காட்டுற வானதி. நான் கிளம்புறேன்னு விடுவிடுன்னு போறாங்க. அட அப்படின்னு எழுந்து வந்து டக்குன்னு அவங்க கையை பிடிக்கிறாரு பாண்டி. இருடி, பச்சை மிளகாயை சாப்பிட்ட மாதிரி அடிக்கடி கோபம் வந்துருமே உனக்கு, உட்காரு உட்காரு வா வா அப்படின்னு ரொம்ப சாஃப்டா கையை பிடிச்சி கூப்பிடுறாரு. என்னன்னு சொல்லு அப்படின்னு வானதி எரிச்சலை காட்ட, உட்காரு என்ன கோபம், இரு வர்றேன்னு உட்கார வச்சுட்டு உள்ளர போறாரு. வர்றவர் ஒரு கையில நியூஸ் பேப்பரும் இன்னொரு கையில பெரிய சாக்லேட்டும் எடுத்துட்டு வருவாரு. இந்தான்னு நீட்ட வானதி திரும்பி கூட பார்க்காம எனக்கு வேண்டான்றாங்க. அட புடி அப்படின்னு கையெடுத்து கையில வைக்கிறாரு பாண்டி. எதுக்கு கூப்பிட்ட அதை சொல்லு அப்படின்னு வானதி கேட்க, சொல்றேன் அப்படிங்கிற பாண்டி நியூஸ் பேப்பர்ல அந்த பேஜை மடக்கி இந்தா இங்க பாருன்னு காமிக்கிறாரு. என்னது இது அப்படின்னு வானதி கேட்க, வாங்கி பாருண்டி அப்படின்னு சொல்ல கையில வாங்கிட்டு பாண்டியவே முறைச்சிட்டு இருக்காங்க. இந்தா படி இத அப்படின்னு காமிக்க வானதி பேப்பரையும் பாண்டியையும் மாறி மாறி பாக்குறாங்க. பக்கத்துல ஒரு மெடிக்கல் ஷாப் வாடகைக்கு வருது. நீ புதுசா மெடிக்கல் ஷாப் ஆரம்பிச்சா நிறைய செலவாகும். இது ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்கிற மெடிக்கல் ஷாப் தான். நீ மாசம் மாசம் வாடகையை கொடுத்துட்டாலே கடையை எடுத்து நடத்தலாம், பெரிய செலவெல்லாம் ஆகாது. என்ன சொல்ற அப்படிங்கிறாரு பாண்டி. பாத்தியா
என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ நீயே இதை எனக்கு காட்டிட்டு இருக்க. அப்போ நீ என்னை நம்புறேன்னு தானே அர்த்தம் அப்படின்னு வானதி கேட்க, உன்னை நம்பாம நான் எங்கடி போக போறேன் அப்படின்னு பாண்டி சொல்ல, சும்மா சொல்லாத அப்படின்னு வானதி முகத்தை சுறுசுறுன்னு வச்சுக்கிறாங்க. நம்பிக்கை இல்லாமல நான் இதை உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து காட்டியிருப்பேன்னு பாண்டி கேட்குறாரு. எனக்கும் என்னோட ஃபியூச்சரை பற்றிலாம் நிறைய அக்கறை இருக்கு. நீ என்னைய திட்டினதுனால எனக்கு திடீர்னு தோணுச்சுன்னெல்லாம் நினைக்காத. காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 2 மாதம் சும்மா இருந்துட்டு அப்புறம் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்றதுதான் என்னோட பிளானு. அதுக்குள்ள நீ தான் என்னை உணர்ச்சி வசப்பட்டு திட்டிட்ட அப்படின்னு வானதி முகத்தை சுறுசுறுன்னு வச்சுட்டு சொல்ல, சரி சரி தப்பு தான், சாரி அப்படின்னு பாண்டி சொல்ல வானதி ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. இப்போ நீ ஃப்ரீ தானே அப்படின்னு பாண்டி கேட்க வானதி அவரை திரும்பி பார்க்குறாங்க. அந்த கடையை போய் பார்த்துட்டு வந்துடுவோமா அப்படின்னு பாண்டி கேட்க, சரி போலான்றாங்க வானதி. சரி வாணி எழுந்திருக்கிற பாண்டி, கண்ணா கடையை பார்த்துக்கோடா அப்படிங்கிறவர் வானதி கிட்ட திரும்பி சரி வா அப்படின்னு சொல்ல வானதி எழுந்து நிற்கிறாங்க. இரு சாவி எடுத்துட்டு வந்துடுறேன்னு உள்ளர போறாரு அவரு. வானதி பாண்டி கொடுத்த சாக்லேட்டை பேக்குள்ள வச்சிட்டு இருக்காங்க. சாவி எடுத்துட்டு வான்னு வந்து கூப்பிடுறவரு பார்த்துக்கடான்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நிலாவை ஆஃபீஸில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணுற சோழன் காரை விட்டு இறங்கி நின்றுக்கிட்டு, அப்புறம் நிலா அப்படிங்கிறாரு. என்ன சோழன் நீங்கள் கிளம்பவே மாட்டேங்கிறீங்க, அப்புறம்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கீங்க, வேலை இல்லையா உங்களுக்கு அப்படின்னு நிலா முகத்தை சுறுசுறுன்னு வச்சுட்டு கேட்குறாங்க. வேலை என்ன வேலை, பெரிய வேலை கிடக்குது. நீ இன்னொரு ஜூஸ் குடிக்கிறியா, நான் வேணா ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுவான்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சோழன், உங்களுக்கு வேலை இருக்க போகுது, நீங்கள் போய் முதல்ல அதை பாருங்க அப்படின்னு நிலா சொல்ல அவரை டன்னா வழிஞ்சிக்கிட்டு, அது என்னமோ தெரியல நிலா, உன்னை விட்டுட்டு போக மனசே வரமாட்டேங்குது. பேசாம நாம 2 பேரும் வீட்டுக்கு போயிடலாமா? எல்லாரும் வேலைக்கு போயிருப்பாங்க, நாம 2 பேரும் தனியா இருக்கலாம், என்ன சொல்றேன்னு கேட்குறாரு சோழன். அல்ப மாதிரி பண்ணாதீங்க சோழன் அப்படின்னு நிலா சொல்ல, யார் அல்ப? நேத்து தான் நமக்கு கல்யாணம் ஆகியிருக்கு, நீ அடுத்த நாளே பேக்கை தூக்கிக்கிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்ட, நான் பாவம் இல்லையா அப்போ அப்படின்னு கொஞ்சலும் கெஞ்சலுமா கேட்குறாரு சோழன். நமக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு, இது வெறும் இன்ஃபர்மேஷன் கல்யாணம் அவ்வளவுதான்றாங்க நிலா. ஆமாம் என்னமோ மேடம், நான் தாலி கட்டின உடனே என்னை ஹஸ்பண்டாக நினச்ச மாதிரி தான், பேருக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃப்ரெண்டு மாதிரி தானே இருந்தோம், இப்போ தான் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக மாறி இருக்கோம், வாயே வீட்டுக்கு போகலான்னு டன்னா வழிஞ்சிட்டு கூப்பிடுறாரு அவரு. அதெல்லாம் வேண்டாம் சோழன் அப்படின்னு நிலா சொல்ல வேற வழி இல்லாமல் கையில் இருக்க ஜூஸை குடிச்சிட்டு நிற்கிறாரு. அவரு பரிதாபமாக ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, நான் வேணும்னா மதியம் சீக்கிரமா வீட்டுக்கு வரட்டுமான்னு நிலா கேட்குறாங்க. ஃபியூஸ் போன பல்பு சடக்குன்னு அந்த இலையெல்லாம் ஒட்டிக்கிட்டு எரியிற மாதிரி ரொம்ப பிரகாசத்தோட, வரியா 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 சொல்லுன்னு பறக்கிறாரு அவரு. அதை பார்க்குற நிலாவுக்கே சிரிப்பாக வருது. அப்போ அவங்க மொபைல் ரிங்காக எடுத்து பார்க்குறாங்க. அப்பா தான் கால் பண்ணுறாங்க அப்படின்னு நிலா சொல்ல, அப்புறமா பேசுங்கிறாரு சோழன். என்னன்னு கேட்டுக்கிறேன் சோழன், இல்லைன்னா மண்டையிலேயே ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நிலா சொல்ல, அப்படின்னு ஏமாற்றத்தோட தலையாட்டுறாரு. நிலா கால் அட்டன் பண்ணி சொல்லுங்க பண்ணுறாங்க. அவர் எப்படிம்மா இருக்கன்னு கேட்க, நான் நல்லா இருக்கேன்ப்பா அப்படிங்கிறாங்க நிலா. என்ன வீட்டில் இருக்கியான்னு அவர் கேட்க, இல்லைப்பா ஆஃபீஸ்க்கு வந்தேன், பக்கத்தில் தான் இருக்கேன்றாங்க. அவர் திகைச்சு போய், நேற்று தான் கல்யாணம் ஆகிருக்கு, உடனே ஆஃபீஸ் போயிட்ட அப்படிங்கிறாரு. வேலை இருக்கு பண்ணுறாங்க நிலா. நீ இவ்வளோ கஷ்டப்பட வேணான்னு சொன்னா எங்கம்மா கேட்குறேன்றாரு அவரு. நிலா அவங்க அப்பாட்ட பேசிட்டு இருக்க சோழனுக்கு பயங்கரமாக போர் அடிக்குது போல இருக்கு. கையில் இருக்க ஜூஸ் பாட்டிலேருந்து சொட்டா ஜூஸை குடிச்சிட்டு இருக்காரு. நிலா என்ன சொல்றதுன்னு தெரியாம கொஞ்சம் அப்படியே யோசனையா நிற்க, நிலா என்னாச்சுன்னு கேட்குறாரு அவரு. நிலாவும் கொஞ்சம் சங்கடத்தை ஓரங்கட்டிட்டு, அப்பா ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, ஆஃபீஸ் முடிச்சுட்டு வேணும்னா நான் அப்புறம் கூப்பிடவான்றாங்க. இருமா இரு நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசுறதுக்காக தான் கால் பண்ணேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, சொல்லுங்கப்பான்னு சொல்லிக்கிட்டே நிலா சோழனை பார்க்க அவர் பாட்டிலை வச்சு விளையாடிட்டு இருக்காரு. உங்க கல்யாணம் தான் சிம்பிளா நடந்து முடிஞ்சிருச்சு, திருவண்ணாமலையில வச்சு ஒரு ரிசப்ஷன் அரேஞ்ச் பண்ணலான்னு நினைக்கிறேம்மா, நீ என்னம்மா சொல்றேன்னு அவங்க அப்பா கேட்குறாரு. நிலாவுக்கு முகம் உடனே சுருங்கி போய் சோழனை ஒரு பார்வை பார்த்துட்டு, அப்பா அதெல்லாம் எதுக்குப்பா அப்படிங்கிறாங்க நிலா. இல்லைம்மா, ஊர்ல எல்லாரும் நீ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு எங்களை இன்னும் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நாங்களே உங்களை ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம்னு தெரிஞ்சா அப்ப பேச மாட்டாங்கல்ல அப்படின்னு மனோகர் சொல்ல, அப்பா
அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன தெரியலன்னா என்னப்பா அப்படிங்கிறாங்க நிலா. அப்படி இருக்க முடியாது இல்லம்மா, நாளைய முன்ன நீ ஊருக்கு வந்துட்டு போகணும். உங்ககிட்ட யாராவது இத பத்தி பேசினா அப்ப உனக்கும் இது கஷ்டமா இருக்கும்ல, அதுக்காக தான் சொல்றேங்கிறாரு மனோகர். என்னப்பா, ஒரு முறை கேட்பாங்க, இல்ல நான் 2 முறை கேட்பாங்க, அப்புறம் அவங்களே மறந்துடுவாங்க. அதுக்காக ரிசப்ஷன்லாம் எதுக்குப்பா? அதெல்லாம் வேண்டாம்ப்பான்னு நிலா சொல்லிட்டு இருக்க. ரிசப்ஷன்ங்கிற வேர்டை கேட்டுட்டு சோழன் ஆகான்னு பார்த்துட்டு இருக்காரு. வேண்டாப்பா விட்டுடுங்கன்னு நிலா சொல்ல, இல்லடா நான் இதை சொல்றதுக்கு நிறைய காரணம் இருக்கு, ஒரு ரிசப்ஷன் வச்சிடலாமாங்கிறாரு அவரு. அப்பா வேண்டாம்ப்பா, எப்பவோ பண்ணின கல்யாணத்தை மறுபடியும் பண்றதுக்கே எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. ரிசப்ஷன்லாம் வேண்டாம்ப்பா, சொன்னா கேளுங்கப்பா அப்படின்னு நிலா சொல்ல, அப்படி சொல்றியா? சரிம்மா, நான் அப்புறம் கூப்பிடுறேன், ஆனால் இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் ஃபோனை வச்சுட்டு யோசனையா தாடையை தடவிட்டு இருக்காரு. நிலாவும் ஃபோனை வச்சுட்டு அப்படியே நிற்க, அப்பா ரிசப்ஷன் வைக்கணும்னு சொல்கிறாரோ அப்படின்னு சோழன் கேட்க, ஆமாம் சோழன், ஆனால் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன்றாங்க நிலா. ஏன் நிலா, ரிசப்ஷன் வச்சா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்கும்போதே அவரோட மொபைல் ரிங் ஆகுது. அவர் எடுத்து பார்த்துட்டு உங்க அப்பா எனக்கு கூப்பிடுறாரு அப்படின்னு காமிக்கிறாரு. இருங்க ஒரு நிமிஷம் நிலா சொல்லிட்டு இருக்கும்போதே கால் அட்டன் பண்ணி காதில் வச்சிடுறாரு சோழன். ஹலோ மாப்பிள்ள அப்படின்னு அவர் கூப்பிட்டு இருக்க, பேசுங்க பேசுங்கன்றாங்க நிலா. சொல்லுங்கன்னு சோழன் சொல்ல, எப்படி இருக்கீங்க அப்படின்னு மனோகர் கேட்குறாரு. நான் சூப்பராக இருக்கிறேன் சொல்லுங்கன்றாரு சோழன். நிலா கிட்ட இப்பதான் ஃபோன் பேசிட்டு வச்சேன் அப்படின்னு அவர் சொல்ல, இவர் ஒன்றுமே தெரியாத மாதிரி ஓ அப்படின்னு பார்க்குறாரு. உங்கள் 2 பேருக்கும் திருவண்ணாமலையில் ஒரு ரிசப்ஷன் வைக்கலான்னு நான் முடிவு பண்ணேன், ஆனால் அவ கொஞ்சம் தயங்குறாப்பா. நீங்களே யோசிச்சு பாருங்க மாப்பிள்ள, ஊர்க்காரங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நாங்கள் ஏற்றுக்கிட்டோன்னு தெரிய வேண்டாமா அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருக்க. அப்படியே ஏதோ ஜாலியா கனவுல மிதக்கிற மாதிரி காதுல போனை வச்சுட்டு இவர் ஜூஸை குடிச்சிட்டு இருக்காரு. நிலா மூச்சு பிடிச்சிட்டு பார்த்துட்டு இருக்க. அவளும் தயக்கம் இல்லாம ஊருக்கு வந்துட்டு போலாம்ல, எனக்கு இருக்கிறது 2 பசங்க, அவங்க 2 பேருக்கும் ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணி ஊரையே வரவழைச்சி ரிசப்ஷன்லாம் நடத்தணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? சொல்லுங்க தம்பி, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்க. சோழன் அப்படியே அமைதியா கேட்டுட்டு இருக்காரு. சோழன் வேண்டான்னு சொல்லுங்கன்னு நிலா சொல்லிட்டு இருக்காங்க. சோழன் நிலாவையே பார்த்துக்கிட்டு புரியுது, நீங்க சொல்றதும் கரெக்டு தான், நான் நிலா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சோழன் சொல்ல, சொல்லுங்க தம்பி, நீங்க பேசிட்டு அப்புறமா கூப்பிடுங்கன்றாரு மனோகர். சரி அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. சோழன் என்ன அப்படின்னு நிலா அவரோட கையை தட்டிக்கிட்டு இருக்காங்க. சோழன் காதுல இருந்து போன் எடுக்க அங்க மனோகரும் காலை கட் பண்ணிட்டு போன் எடுக்கிறாரு. நிலா சோழனைய பதட்டமா பார்த்துட்டு இருக்க. எதுக்கு நிலா ரிசப்ஷன் வேணான்னு சொல்ற, நல்லா தானே இருக்கும் அப்படின்னு கேட்க, மண்ணாங்கட்டியா இருக்கும், எதுக்கு அதெல்லாம் சோழன், தேவையில்லாதது, சொந்தக்காரங்கெல்லாம் வருவாங்க, அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும், இதெல்லாம் கடுப்புங்கிறாங்க நிலா. நீ சொந்தக்காரங்களை டீல் பண்ணுறதுல இருக்க கடுப்பை பற்றி மட்டும் சொல்கிற, ஆனால் அதை தாண்டி நிறைய இருக்கு நிலா. நாம் 2 பேரும் சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கலாம், நான் கோட்டு, நீ இந்த லெஹங்கா கிகங்காலாம் ஏதோ சொல்லுவாங்கல்ல அது மாதிரியெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு 4 மணி நேரத்துக்கு ஹீரோயின் மாதிரி கெத்தா மேடையில் போய் நிற்கலாம் அப்படின்னு சோழன் சொல்ல, அதெல்லாம் நல்லாவே இருக்காது சோழன், இதெல்லாம் என் ஊர் பக்கம் பண்ணுறதெல்லாம் கொடுமையாக இருக்கும், கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் அவ்வளவு கேள்வி கேட்பாங்க. எங்க பார்த்தீங்க, எப்போ லவ் பண்ணீங்க, வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கா, எந்த ஸ்டேஷனில் ஓடி போய் கல்யாணம் பண்ணினீங்க, விஷயம் தெரிஞ்சு உங்கள் அப்பா ஏற்றுக்கிட்டாரே, அது இதுன்னு ஏகப்பட்ட கதை பேசுவாங்க. இந்த கதையெல்லாம் அவங்களுக்கு தெரியலன்னா மண்டையே வெடிச்சிருங்கிற அளவுக்கு கேள்வி கேட்பாங்க. அவங்கெல்லாம் யாருன்னு சொல்லுங்க, அவங்களுக்கெல்லாம் எதுக்கு நாம பதில் சொல்லணும், தேவையில்லாத வேலை சோழன். கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கள் சொந்தக்காரங்க பற்றியெல்லாம் உங்களுக்கு அவ்வளவா தெரியலை, அவ்வளவுதான், பயங்கர டார்ச்சர் சோழன் அப்படின்னு நிலா சொல்ல சொல்ல அவர் அந்த பக்கமும் யோசிக்கிறாரு. கொஞ்ச நேரம் 2ஐயும் டீப்பாக யோசிச்சுட்டு அப்படியா சொல்கிறேங்கிறாரு. ஆமான்னு நிலா பரிதாபமாக தலையாடுறாங்க. சரி, அப்போ நான் உன் அப்பா கிட்ட வேணான்னு சொல்லிடவான்னு சோழன் கேட்குறாரு. தயவு செஞ்சு வேணான்னு சொல்லுங்க அப்படின்னு நிலா சொல்ல, சரி அப்படியே செஞ்சிடலாம், நான் கையோட இப்போவே சொல்லிடுறேன் அப்படிங்கிற சோழன் ஃபோன் எடுத்து மனோகருக்கு கூப்பிடுறாரு. மனோகர் அதே இடத்துலயே உட்கார்ந்துருக்கவர் ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. சொல்லுங்க மாப்பிள்ளன்னு ரொம்ப உற்சாகமாக கேட்குறாரு. நான் இது சம்மந்தமாக நிலா கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சோழன் சொல்ல, ஐயோ என்ன மாட்டி விடுறதுலயே குறியா இருக்காரே அப்படின்னு தலையில அடிச்சுக்கிற நிலா. ஏங்க
எங்கிட்ட பேசுனேன்னு எதுக்கு சொன்னீங்கன்னு கேக்குறாங்க. நீங்களா சொல்ற மாதிரி சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு நிலா டென்ஷன் ஆக, உங்ககிட்ட கேட்டு சொல்றேன்னு தானே போனை வச்சேன், அப்புறம் எப்படி நானே சொல்ற மாதிரி சொல்ல முடியும்னு சோழன் கேக்குறாரு. ஐயோ அப்படின்னு நிலா டென்ஷன் ஆயிட்டு இருக்க. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா மாப்பிள்ள அப்படின்னு மனோகர் ஃபோனில் பேசிட்டு இருக்க சத்தம் இங்கே இவங்க 2 பேருக்கும் நல்லா கேட்குது, பேசுங்க அப்படின்னு நிலா சொல்ல, ஹலோ அப்படின்னு சோழன் சொல்ல, அப்படிங்கிறாரு மனோகர். இப்போ இந்த ரிசப்ஷன்லாம் வேணான்னு சொல்றா, நாம இந்த ஐடியாவை ட்ராப் பண்ணிடுவோமேங்கிறாரு சோழன். வேண்டான்னு சொல்றாளா? தம்பி, அவ பெருசா ஃபங்க்ஷன் பண்ண வேணான்னு யோசிக்கிறான்னு நினைக்கிறேன். பெருசாலாம் வேண்டாம், சின்னதா நெருங்கின சொந்தத்தெல்லாம் கூப்பிட்டு சிம்பிளா முடிச்சிடலாமே. அவ நினைக்கிற மாதிரி சொந்தக்காரங்க யாரும் அவகிட்ட எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க, நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு மனோகர் சொல்லிட்டு இருக்க, இவர் போன் எடுத்து சட்டையில மறைச்சிக்கிட்டு அவரு கொஞ்சம் பிடிவாதமா சொல்றாரு. நிலா அப்படின்னு சோழன் சொல்ல, நீங்க அவகிட்ட எப்படியாவது பேசி சம்மதிக்க வைங்க, நான் கால் அப்புறமா பண்றேங்கிறாரு மனோகர். சரி மாப்பிள்ள, நான் வச்சிடுறேன் அப்படின்னு அவர் போனை எடுத்துற, ஹலோ 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 நான் வந்து அப்படின்னு வெறும் போன்ல கத்திட்டு காதுல இருந்து போன் எடுக்கிறாரு சோழன். என்னவா அப்படின்னு நிலா கேட்க, பெருசா பண்ண வேண்டாம், சின்னதா ரிசப்ஷன் மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. ஏற்பாட்டை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போனை வச்சுட்டாருங்கிறாரு சோழன். நீங்க வேணாம்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு நிலா கேட்க, போனை வச்ச பிறகு என்னை யார்கிட்ட சொல்ல சொல்றேன்னு சோழன் கேட்கிறாரு. ஷோ அப்படின்னு நிலா அழுத்துக்கிட்டு நிக்க, விடு, நாம பொறுமையா பேசிக்கலாம். என்ன இன்னைக்கேவா ஏற்பாடு பண்ணிட போறாரு, நீ கூலா இரு நிலா, நான் வேணும்னா போய் இன்னொரு ஜூஸ் வாங்கிட்டு வரவான்னு சோழன் கேட்க, நிலா பயங்கர கோவத்தோட முறைக்கிறவங்க அப்படியே சிறுத்த மாதிரி மேலே பாயிறாங்க. நீங்க இருக்கீங்க பாருங்க அப்படின்னு அழுத்துக்க, ஐயோன்னு ஒருட்டு பயந்து போற சோழன் அழுத்துட்டு நிக்கிற நிலாவை பார்த்து, சூப்பர் சூப்பர், அடுத்த ரிசப்ஷன் கொண்டாட்டம் ஜாலிதான்ற மாதிரி பாக்குறாரு. அப்படியே நிலாவோட கையில மெதுவா தடவி, பேசாம நாம இப்பவே வீட்டுக்கு போய் இத பத்தி சீரியஸா டிஸ்கஸ் பண்ணுவோமா அப்படின்னு ஒத்த விரல்ல அவங்க கையில கோலம் போட்டுட்டு கேட்க, யாரு நீங்க அப்படின்னு நிலா கேட்க, ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்னு அவரு வலிசலோட பார்த்துட்டு ஜூஸ் எடுத்து குடிக்க, நிலா அவரை ஒரு குறும்பான சிரிப்போட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.